Hi friends, welcome to Styler Fashion Studio. இன்னைக்கு நம்ம பிளாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாசோ பேண்ட்டுக்கு 3 இம்பார்ட்டண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தேவை. லென்த்து, ஹிப்பு, அப்புறமா லெக் ஓப்பன். என்னோட ஃபேப்ரிக் விட்த் வந்து 46. அதை நான் வந்து ஹாஃபாக மடிச்சிக்கிறேன். துணியை நான் ராங் சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற பேண்ட் சைஸ் வந்து ஃபுல் லென்த் வந்து 36 inches. மேலே எலாஸ்டிக் 2 inch, கீழே 1 inch மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து 3 inch எக்ஸ்ட்ரா விடுறேன். டோட்டல் 39 inches. கரைப்பகுதி என்னோட ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. டூ இன்ச்சஸ் எலாஸ்டிக்கு விடுங்க. என்னோடய எலாஸ்டிக் சைஸ் வந்து 1.5 inches இருக்குது, அதனால நான் 2 inches விடுறேன். உங்களுடைய எலாஸ்டிக் சைஸ் வந்து 1 inch இருந்தால் நீங்கள் 1.5 inch விட்டால் போதும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. என்னோடய ஃபேப்ரிக் விட்த் வந்து 23 inches இருக்குது, அதில் நான் பாதியாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இதுதான் என்னோடய மிடில் லைன். இப்போது நம்ம க்ராச் மெஷர்மெண்ட் பண்ணலாம். க்ராச் மெஷர்மெண்ட்க்கு ஹிப் டிவைடட் பை 4 + ½ inches. இது எல்லா பேண்ட் சைஸ்க்கு சேம் ஃபார்முலா தான். இப்போது ஹிப்போட ரவுண்டுக்கு வந்து 36 + நான் 8 inches ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லூஸாக வேணும்னு கேட்டதுனால 8 ப்ளஸ் பண்ணிவிட்டு 36 + 8 = 44. நான் 44 டிவைடட் பை 4 பண்ணேன், 11 வருது. 5.5 இந்த பக்கமும் 5.5 அந்த பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறமா 2 inches எக்ஸ்ட்ரா க்ரோச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேஸ்ட் சைட்லேயும் 5.5 இந்த பக்கமும் 5.5 இந்த பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் லைனு க்ரோச் லைனு சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போது நான் கர்வ் ட்ரா பண்ணுறேன். இப்போது நான் லெக் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். என்னோடய லெக் ஓப்பன் வந்து 18 inches. ரைட் சைடில் 9 inches, லெஃப்ட் சைடில் 9 inches நான் மார்க் பண்ணுறேன். இப்போது லெக் கர்வ் ஸ்கேல் எடுத்து நான் வந்து லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்கேல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கையிலே கர்வியாக லைன் போடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல் கொஞ்சம் கர்வியாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இப்போ வேஸ்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடியாக இருக்குது, கட் பண்ணலாம்.
இப்போது பேக் சைடுக்கு க்ரோச் அண்டு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். பேக் சைடுக்கு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 40 இன்ச்சஸ் மேலே இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் கூட மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேண்ட்டு கீழேயும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி லெக் கர்வ் ஸ்கேல் எடுத்து லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போது வேஸ்ட் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி இப்படி நம்ம பண்ணுறதுனால பின்னாடி துணி வந்து இழுக்காது. 40 இன்ச்சஸ் மேலே இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் கூட மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது பேக் சைடு ரெடியாக இருக்குது, கட் பண்ணிடலாம். இப்போ பிளாசோ பேண்ட் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.